Wow. The food is so tasty. The flavors are authentic South Indian and the prices are very affordable. Visited this restaurant. The food was amazing. The prices were affordable. If you ever get an opportunity, please visit V Samail. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணுமா? இதுக்கு வந்து நம்மளுக்கு கூகுள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தருது. அதுவும் மினிமம் காஸ்ட் அப்படின்னா ₹2 ஒரு மாதத்துக்கு. இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. அது நம்ம எப்படின்னு பின்னாடி பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி நல்ல வீடியோ கிரியேட் பண்ணி நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கூகுள் ஃப்ளோ இதுக்கு பேர். இந்த கூகுள் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியோ 3 அண்ட் வியோ 2 யூஸ் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோ கிரியேட் பண்ணலாம். மந்த்லி அப்ராக்சிமேட்டாக 50 வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கூகுள் லேப்ஸ் அல்லது கூகுள் ஃப்ளோன்னு க்ரோமில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். உள்ளே போனீங்கன்னா கிரியேட் வித் ஃப்ளோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட்டு சைன்இன் வித் கூகுள். சைன்இன் வித் கூகுள்னு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி இதாக இருக்கோ ப்ரோவில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ப்ரோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியாதையே லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். இந்த கூகுள் வியோ 3க்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னா அதே தான். அதில் ஆக்டிவேட் பண்ணிங்கனாவே இதிலே ஆக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ. டெக்ஸ்ட் டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் இதில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ப்ரோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது 1000 ஏஐ கிரெடிட்ஸ் கொடுக்கும். அதை வந்து நம்ம 1 மந்த்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு ஐடி வச்சு க்ரியேட் பண்ணி இதேமாதிரி 1000 மந்த்லிக்கு இது பண்ணிக்கலாம் மினிமம் சார்ஜஸில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் அது அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்காட்டி நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோவில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஜென்ரேட்டிவ் வீடியோ வித் டெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரேம்ஸ்னு இருக்கிற இடத்துக்கு கீழே ப்ளஸ் சிக்னல் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பிக்சருக்கு. இப்போ இந்த ப்ளஸில் போய் நாம் இதுலேயே வந்து டைரெக்டாக இமேஜ் க்ரியேட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளே ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் சிக்னல் வருதுல்ல, இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிக்னல் வந்து ஸ்டார்டிங் வீடியோ, செகண்ட் ப்ளஸ் சிக்னல் வந்து எண்டிங் வீடியோ. அதான் ஆப்ஷனு. நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. நானும் 2-3 வீடியோ க்ரியேட் பண்ணேன். அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ வந்து இமேஜ் ஜென்ரேஷன் வந்துருச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணணும். இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ராம்ப்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ChatGPT தான் பண்ணேன். இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ChatGPTயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு என்ன லேண்ட்ஸ்கேப் வேணுமா, போர்ட்ரைட் வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அவுட்புட்டை வந்து எத்தனை இமேஜ் வேணுமோ 1, 2, 3, 4 இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ்லேருந்து எதுவும் போகாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 4 வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரியேட் ஆகிறது ஒரு நிமிஷத்தில் க்ரியேட் ஆகும். சம்டைம்ஸ் எரர்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா அது வந்து பாலிசிஸ்க்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு வருது. அதில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவோம். நம்ம சூப்பர்மேன் வித் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிட்டோம்னா மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு இமேஜ் கிடைக்கும். சூப்பர்மேனுங்கிறத எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் ஹீரோன்னு போட்டுக்கலாம். ஏன்னா சூப்பர்மேனுக்கு ஆல்ரெடி மேபி காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுத்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சூப்பராக ஜென்ரேட் ஆகிக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் தான் எடுக்கும். இமேஜ் சூப்பராக வரும். நீங்கள் பாருங்கள், 4 இமேஜஸ் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து ரீயூஸ் ப்ராம்ப்ட்னு ஒன்று வருது. அதே ப்ராம்ப்டை மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வேறு வேறு இமேஜஸ் கொடுக்கும்.
உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ரீயூஸ் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். மறுபடியும் இங்கே போய் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த 4 இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இமேஜஸ் டோட்டலாக கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அதில் எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டோட்டலாக டவுனில் வந்தீங்கன்னா யூஸ் திஸ் இமேஜ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் ஆகிக்கும் வீடியோவுக்கு. நம்ம அப்புறம் வீடியோ கிரியேட் பண்ணலாம். பாருங்கள் சூப்பரான இமேஜ் வந்துருச்சு. இனி வந்து யூஸ் திஸ் இமேஜ் கொடுத்துருவோம். யூஸ் திஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இப்போது ஃப்ரேம்ஸ் டு வீடியோ விண்டோவுக்கு போயிடும் டைரெக்டாக. உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து இங்கே செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அங்கே வந்து யூஸ் திஸ் வீடியோ கொடுத்தது. இதுக்கு மேலே இந்த ஃப்ரேம் டு வீடியோவுக்கு வந்து இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த வீடியோ கரெக்டாக வரும். நான் இதை வந்து ChatGPTயில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணுமோ அதை வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அது தமிழில் வேணும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக தமிழில் எனக்கு வரல. நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வரல. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் அது பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் எத்தனை அவுட்புட்ஸ் வேணும்னு கேட்குது. அதை வந்து நீங்கள் 1ன்னு கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா 20 பாயிண்ட்ஸ் போகும். இப்போ வீடியோ 3 குவாலிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு அரௌண்ட் 100 கிரெடிட்ஸ் போகும். அதனால் உங்களுக்கு வாய்ஸ் எதுவும் வேண்டாம் பெருசா, உங்களுக்கு நார்மல் இது இருந்தால் போதுன்னா VO3 ஃபாஸ்ட் போடுங்க. உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் தான் போகும். இதுலேயும் ஆடியோ வரும். இங்கே பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு ஒன்லி இங்கிலீஷ் ப்ராம்ப்ட்ஸ் ஆர் அக்செப்டட்னு வருது. அதனால் நாம் இப்போ அடுத்தது தங்கிலீஷில் கொடுத்து பார்ப்போம் வருதான்னு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் வராது ஆக்சுவலாக தங்கிலீஷும். அதுவும் ஃபுல் இங்கிலீஷ் தான் கேட்கும். நீங்கள் இதே ப்ராம்ப்ட்டை வந்து அதில் தங்கிலீஷில் கொடுன்னு ChatGPT கேட்டிங்கன்னா தங்கிலீஷ்லேயும் கொடுத்துரும். அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே அந்த இமேஜ் நாம் இது பண்ணியிருந்தோம், அதை செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் செலக்ட் ஆகாதனால இந்த ஏரோ பட்டன் வந்து ஹைட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இமேஜை அந்த ப்ளஸ் சிம்பிளில் போய் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளில் போய் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைன்னா அப்லோட் கொடுத்துக்கலாம் வேறு இமேஜ் ஏதாச்சும் வேணும்னா. இப்போ வந்து அந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ க்ரியேட் ஆகும். இது 1 to 2 மினிட்ஸ் தான் எடுக்கும். சாரி, இப்போ வந்து நம்ம தங்கிலீஷில் கொடுத்துருந்ததுனால உங்களுக்கு ப்ராம்ப்ட் இது வீடியோ க்ரியேட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே ChatGPTயில் வந்து இதை வந்து இங்கிலீஷில் கொடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துரும் சூப்பராக. அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. பண்ணி நாம் வந்து இப்போ வந்து ஃப்ளோவில் போய் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வீடியோ ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த 1000 கிரெடிட்ஸ்குள்ளே. ஐ திங்க் மந்த்லி இப்போ 20ன்னு போட்டிங்கன்னா கூட ஒரு வீடியோவுக்கு 50 வீடியோ அரௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து மற்ற சாஃப்ட்வேர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்கு கூகுள் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஆப்ஷன் தருது. நாமளும் அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. 8 செகண்ட்ஸ் வரும் இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா. மற்றதுலாம் 5 to 6 செகண்ட்ஸ் தான் வரும். இதில் 8 செகண்ட்ஸ் வரும். உங்களுக்கு மற்ற இடத்துல ஒரு 10 வீடியோ க்ரியேட் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து
ஒரு 7 to 8 வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுற மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா வந்துரும். இப்ப ஒரு வீடியோ பத்தலைன்னா, நீங்க அதே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி, சேம் இமேஜ் வேணுமா? பண்ணி, உங்களுக்கு என்ன மாரி பேக்கிரவுண்ட் வேணும்? இதெல்லாமே இந்த ப்ராம்ப்ட்லயே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ ஜெனரேட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிட்டுருக்கு. இது 1 to 2 மினிட்ஸ் எடுக்கும். கிரியேட் ஆகுறதுக்கு. பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீடியோவும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இதில வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் வீடியோ எது கிரியேட் பண்ணணும், செகண்ட் வீடியோ எது கிரியேட் பண்ணணும்னு உள்ள போய் பார்த்துக்கலாம். சாரி வீடியோ எதுனாலயோ கிரியேட் ஆகல. அதனால மறுபடியும் ரீஜெனரேட் பண்றேன். சேவ் ஆகல ஆக்சுவலா. இப்ப வந்து மறுபடியும் அகைன் ரீஜெனரேட் பண்றோம். ஆயிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிடுச்சு. 2 வீடியோவுமே கிரியேட் ஆயிடுச்சு. இதில வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சூப்பரான ஆப்ஷனு. நீங்க வந்து எப்படி இந்த வீடியோவ ஸ்வாப் பண்ணிக்கலாம். இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த 2 இது இருக்குல்ல, அந்த 2யும் பிரஸ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இங்க வந்து ஒரு இந்த கார்னர்ல வந்து ஒரு லைன் ஆட் இருக்குல்ல, அத அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க டிராக் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிக்கலாம் இதிலேயே. இந்த ஆப்ஷனும் இருக்கு. அதனால நீங்க வேற இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல எடிட்டிங்க்கு. இப்போ உங்களுக்கு வீடியோ எல்லாம் ஓகேன்னா, நீங்க இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ன்னு வரும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் சாரி எக்ஸ்போர்ட்டிங்ன்னு வரும். எக்ஸ்போர்ட்டிங் வந்த பின்னாடி உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறோம். 2 தப்பாயி போச்சு. அதனால 40 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன்லோட் குடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆயிக்கும். இந்த மாரி உங்களுக்கு நெறைய வீடியோஸ் வேணும்னா, நம்ம சேனல கன்டினியூஸா பாருங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபைட் வீடியோ இந்த மாரி எனக்கு பண்ணணும்னு சொன்னீங்கனாலும், சொல்லுங்க கமெண்ட்ல. பண்ணி காமிக்கிறோம் கண்டிப்பா. உங்களுக்கு கைட் பண்றோம். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.